எனக்கு முன்னே பேசிய மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் வெற்றிஜீவன் அவர்கள் இன்றைக்கு நாடு எப்படி இருக்கிறது, நீதிமன்றங்கள் எப்படி இருக்கிறது என்று மிக அழகாக சுட்டிக்காட்டினார். சிறிய கூட்டத்தினரே இருந்தாலும் பெரிய செய்தியை சொல்லியிருப்பது எப்பொழுதுமே அப்படி ஒரு நிகழ்வாக தான் இதை பார்க்குறேன். நான் இங்கே விருது பெற்ற சான்றிதழ் பெற்ற மாணவர்கள் எல்லோருமே தங்களுக்கு பின்னால் ஒளி என்பதை சேர்த்திருக்கிறார்கள். தான் பிறந்த சாதியும் பெயரை சேர்த்து கொண்டு பெருமையடைந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்திற்கு முன்னால் ஒளியை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெறும் ஒளியை சேர்த்துக் கொள்ளவில்லை, ஒளிமயமான எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். அதே நேரத்தில் இங்கே பொங்கல் வைக்கும் பொழுது ஒரு சகோதரர், என் அன்பு சகோதரர் சங்கராந்தி பொங்கல் என்றார். அது என்ன சங்கராந்தி பொங்கல் என்பது எனக்கு தெரியவில்லை. இது தமிழர் திருநாள், உழவர் திருநாள். அதுதான் இங்கே நாம் மீண்டும் மீண்டும் நாம் அதை சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படி தமிழர் ஆய்வு மையம் நடத்துகிறது சங்கராந்தியாக இருக்க முடியாது. அதனால் நீங்கள் அடுத்த தடவை சங்கராந்தின்ற வார்த்தையை நீங்கள் தவிர்த்துக்கிறோம். இது சமத்துவ பொங்கல், தமிழர் திருநாள், உழவர் திருநாள். அதை நம்ம அழுத்தமாக ஆணித்தரமாக சொல்ல வேண்டியது இருக்குது. அரசின் காதுகளுக்கு எப்படி சொன்னால் கேட்குமோ அப்படி சொல்ல வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது, கடமையும் இருக்கிறது. அதை வெறும் செய்தியாக போடாமல் மூத்த வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் இருக்கிறார், கூடும். அதனால் நீதிமன்றத்தில் ஒரு வழக்காகவே போடலாம். இது குரல் வெளிச்சாலை வைங்கன்னு இல்லாத இடத்துல தீபத்துன்னு கேட்குறான். இருக்க வேண்டிய உரிமையை கேட்கறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? ஏற்றாத இடத்தில் நடக்காததை ஒன்று செய்யும் பொழுது சாத்தியமானதை ஒன்றை கேட்பதற்கு முடியும் நினைக்கிறேன். சகோதரர்கள் என்று இருக்காங்க, போயிட்டாங்களா? ஆமாம். அதனால் அதை நீதிமன்றங்கள் மூலமாகவும் நம்ம கேட்கலாம், அரசின் காதுகளுக்கு எடுத்து சொல்லலாம்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து.